ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிவன். ஒயிட் கோட் போட சொன்னால் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக எஸ் சொல்லும். ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி எஃபெக்ட். அத்தாரிட்டி எஃபெக்ட்னா என்ன? ஒரு பர்சன், பொசிஷன், யூனிஃபார்ம், டைட்டில், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நம்ம பிரெயின் கொஷின் கேட்காம ட்ரஸ்ட் ஒபே பண்ணும். டாக்டர், போலீஸ், டீச்சர், மேனேஜர், எக்ஸ்பர்ட்னு பார்த்தாலே பிரெயின் சேஸ் இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும். யூனிஃபார்ம்னா ஷார்ட்கட் சிக்னல். ஏன் பர்டிகுலராக சில ஜாப்க்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? டாக்டர் கோட்னா ஹெல்த் எக்ஸ்பெக்ட், போலீஸ் யூனிஃபார்ம்னா ரூல்ஸ் அண்ட் பவர், டீச்சர்னா நாலேஜ், ஷூட் ப்ளஸ் மைக்னா லீடர், ப்ரொஃபஷனல். பிரெயின் லாஜிக் யூஸ் பண்ணாமல் ரெஸ்பெக்ட், ஃபியர், ட்ரஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் தப்பான மெடிசன் கொண்டாலும் நம்ம கொஷின் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவோம். டீச்சர் மிஸ்டேக்காக சொன்னாலும் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் சேஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ரிசர்ச் ப்ரோ, வியூஸ் ப்ளஸ் ட்ரஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. சேம் இன்ஸ்ட்ரக்ஷனை யூனிஃபார்ம் போட்ட பர்சன் சொன்னால் பீப்புள் ஒபே பண்ணாங்க. நார்மல் ட்ரெஸ்ஸோட சொன்னால் இக்னோர் பண்ணாங்க. அப்போ ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ அதிகம். அத்தாரிட்டி எஃபெக்ட்னால ஃபேக் குரூஸ், ஸ்கேமர்ஸ், ராங் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறோம். யூனிஃபார்ம், டைட்டில் இருக்குன்னு எல்லாம் கரெக்டானு நம்பிடக்கூடாது. ஹவு டு எஸ்கேப் அத்தாரிட்டி ட்ராப்? நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணுங்கள். கொஷின் கேட்க பயப்படாமல் இருங்க. ப்ரூஃப் இருக்கான்னு யோசிங்க. டைட்டிலை விட லாஜிக்காக பாருங்கள். நீங்கள் அத்தாரிட்டி பில்ட் பண்ணால் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. கிளியர் நாலேஜ் ஷோ பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு நீட்டாக இருந்தால் வேர்ட் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுங்கள். பீப்புள் நேச்சுரலி லிசன் பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் பொசிஷனுக்கு இல்லை, ட்ரூத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் பார்த்தா பிரெயினை பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.